ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் உங்களுடைய துக்கத்தை மாற்றி, வேதனையை மாற்றி, உங்களுடைய காத்திருப்பை மாற்றி ஆண்டவர் நிச்சயமாய் நன்மையானதை காணும்படி உதவி செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, இது எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பெற்றது அப்பா. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் நன்மையானதை கண்டுகொள்ளுவார்களாக. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் ஐயா. காரணம் இல்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் வராதபடி தேவ சமாதானம் இவர்கள் வீட்டை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எந்தெந்த காரியம் மலையை போல நின்று உம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை காணச் செய்வீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்க அப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளேயும் தேவனுடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. மறைந்திருந்து கிரியை செய்கிற தீமையான காரியங்கள், சத்துருவியின் வல்லமைகள், மனுஷிக கிரியைகள் செயலற்று போகட்டும். உடைய பிள்ளைகளை மனசார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய், சமாதானமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நன்மையானதை தருவார். நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். ஆமேன்.